அல்லல் போல் வல்வினை போல் அன்னவயற்றில் பிறந்த தொல்லை போல் தோகா துயரம் போல் நல்ல குணமதியை மாமருணை கோபுரத்துள் வீட்டிருக்கும் கணபதிய கைதொழகா வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணி போன்று வெள்ள கமலத்தில் வீட்டிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னையும் சரியாசனத்தில் வைத்ததாயே வற்றாத பொய்கை வளநாடு கண்டு மலை மேலிருந்த குமரா உற்றாறு எனக்கு ஒருவரும் இல்லை உமையாள் தனக்கு மகனை முத்தாடை தங்கு அடியேனை ஆளும் முருகேசன் தன் மனதில் தாரமாக மயில் மீது ஏறி வரவேண்டும் என்றனர். ஆற்றாலே எங்கள் அபிராம வள்ளி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் உலகத்தாளை பரிவே அடங்காவும்
கரும்புள்ளும் சேர்த்தாளை கனியானையின் குளிசிகரமாம் கட்டிடத்தில் கொழுவிருக்கக்கூடிய அம்மையாகப்பட்ட முத்தால் வருவார் நமக்கு ஒரு நாளும் நீங்கில்லை. மானாட மழுவாட மதியாட சுழலாட மங்கை சிவகாமி ஆட ஓடாட ஒப்பாட நரதும்பை அருகாட நாட்டிய பெண்களாட உலையோடு விளைவாட இது வேலையாடி வருவாய் ஈசனே சிவகாமி எசனே எனையாடும் எல்லை வாழராசனே. மாயவன் தங்கை நீ மரகத வல்லினி மணிமந்திர காலினியே மாயாஸ்வரூபிணி மலையரசன் மகளானி பேய்களுடன் ஆடோனியே நகருமாய் விடியமாய் வளர்க்கப்படும் தர்ஷன வல்லினியே ஆகி மகமாகி நீ ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே அழகான இளையாமுத்திரகரில் வாழுகின்ற அம்மை ஆயிரத்தம்மன் வருவா நமக்கு ஒரு நாடு அறிவோம் நம சிவாய
Hare
குறைகள் ஒன்றும் வந்திடாமல் வங்கிடாமல் நான் முதலில் இருந்து தர வேணும் அம்மா வாணியம்மா சரஸ்வதி மறையவன தேவி அம்மா தேவி அம்மா தேவி அம்மா நாவில் வந்து சபையோர்களே அறிவும் பெற்ற படைத்தோர்களே பாடேறிய சபையாரிலே அவர் பாடேறியும் படிப்பாரியோ பாட்டியுட வகையாரியோ வகையேறியும் எடுத்தாரியோ வகையேற்றியுட வகையாரியோ நாம் பாடறிய நாளையிலே படிக்க வைத்த தாயரப்பன் ஏழு அறியும் நாளையிலே எழுத வைத்தார் என் கோருவோம் அருமையோடு தேடது அருமையோடு தேடது அம்பலத்தில் பாட வைத்தார் அருமையோடு அம்பலத்தில் பாட அவருக்கு எந்த ஊரு ஊரையா இந்த நாடாதான நாடாதீரே தூத்துக்குடி மாவட்டத்தில் சாத்தான்குளம் மட்டுமதில் அம்மனிய கும்பையர் சரி மாநகரே விஸ்வகுலம் தான் வீரங்கார் வித்துவாடும் கவி பாடுவார் நாடு எங்கில் யாரே வென்று நாடு எங்கில் யாரே வென்று ஆச்சாரி அவர்கள் பெற்ற பாலகர் வில்லிதையில் குடங்கள் போட்டார் சமைதலில் பாட வைத்தார் அவர்களுடன்
பகலையும் பகல்வாழா விளக்கும் குருதொட்ட செருப்பும் அடியே சிறகு மீது கொண்டு நீர்வளம் நிலவளம் கூடி திங்கள் மும்மாறி மழை பொழியக்கூடிய இவ்வுலகமெல்லாம் வேறும் புகழும் பெற்ற நமது இளையாமுத்துமான நகரிலே நன்னகரில் ஆண்டவன் கொடிவருக்கிறானே குளமாட சுவாமி ஆயிரத்தம்மன் அக்னிமாட சுவாமி ஆண்டவன் தலவாயி சுடலைப்பாட சுவாமி பரிவார தேவாதைகள் குடிகொண்டுள்ள திருவாளி போத்தி இல்லையா அப்பேற்பட்ட தெய்வங்கள் குடிகொண்டுள்ள நம்ம இளையாமுத்துமான நன்னகரிலே அதாவது இந்த கொடியழைப்பு விழா தினமும் அதாவது ஆடி மாதம் 2வது திங்கள் செவ்வாய் புதன் ஆமா சரி இன்னைக்கு திங்கட்கிழமை என்று தேவாலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி கொடியழைப்பு விழா சீரும் சிறப்புமாகவே சைவ வேளாளர் திருவாளர்கள் அனைவரும் குடைவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது திருவிழா என்பது குடியழைப்பு என்றால் அரிக்கும் அரணுக்கும் நடுவழித்து அறிகிறது சாஸ்தாவும் பிறக்கும். சாஸ்தா பிறந்தாதான் இந்த பரிவார தேவதை எல்லாம் மனமுகந்து ஆடும் முதல் கடவுள் சாஸ்தா. அதாவது தேவாலயங்கள் 23 25 தேவாலயங்கள் இருக்குது. முதன்மையாக சாஸ்தா பிறக்கணும். முதல்ல சாஸ்தா பிறந்தாலும் மற்ற பெரியார் தேவைகள்லாம் மனமுகந்து அப்பேற்பட்ட அரிக்கும் அரணுக்கும் நடுவதித்து அறிகிறது சாஸ்தா இல்லையா? சாஸ்தாவுடைய பிறப்பை நாங்கள் வெள்ளி செயல்பாடு இருக்கோம். அதாவது எப்பவும் நம்ம வரக்கூடிய நேரமும் அப்படிதான் இருக்கு. அவன் வந்தவொடனே சொல்லிட்டு போயாச்சு. ஒரு 5 நிமிஷம் 2 பேசிட்டு போயிருக்காங்க. சீக்கிரமா நீங்க சாஸ்தா பிறப்பு முடிக்கணும். ஏன்னா சாஸ்தா பிறப்பு பாடணும்னா ரொம்ப ரொம்ப எவ்வளவு நாளும் முடியாத 4 மணிக்கு வரைக்கும் பாடலாம். சாஸ்தா பிறப்பு இல்லையா? சுவாமியுடைய வரத்துகள் இருக்கு.
இன்னைக்கு படிக்கணும், நாளைக்கு மதியம் படிக்கணும், நைட்டு முடிக்கணும். படத்துக்குள்ள சாமி நிலையம் போடணும். இல்ல தெல்ல தெளிவா அழகா இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடைங்களான்னு சொல்லுவாங்க. அப்பா அந்த கதைகளை நம்ம கனிவா படிச்சு நல்ல சூப்பரா கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்தாபுரம் சுருக்க சொல்லி நம்ம சுவாமி கதையா இருக்கிறத நம்ம தொடங்கிடலாம். வார்த்தை வதைத்து வதைத்து வரத்தாளி சந்தனை விரட்ட கூத்தை உரைத்தோன் மனமகிழ வந்த ஓடம் தலை காண பிறந்த அதிக புளிப்பால் கறந்து வந்த சாஸ்தாவின் கதை வெள்ளினில் பாட கலந்தி உலகமெல்லாம் இந்த வரிசையில் ஆளுகிறான் வல்லரக்கன். அதாவது அவனி முதல் 56 தேசத்துக்கும் அதிபதியாகவே ஒரு குடைக்கீழ் ஆண்டு வருகிறான். ஆமா, குடைக்கீழ் ஆண்டு வருகிறான். எப்படி ஆண்டா? எப்படி ஒரு அரசன் ஆள எப்படி ஆள வேண்டும்? கர்வத்தோடும் நீதியோடும் நேர்மையோடு செங்கோடு செலுத்தி அரசாள வேண்டும். அப்படி ஆண்டாதான் மன்னம் பார்த்துக்கோ. சரி, ஆனா நாங்க சொல்லக்கூடிய அரக்கன் அப்படி ஆண்டு வேண்டும் தாமங்களும் இந்த விரிந்த கடல் சூழ்ந்த உலகத்தை ஆண்டு வருகிறார். நெறிமுறைகள் தவறி ஆழ்வானானால் நாடு எப்படி இருக்கும்? ஆவயம் ஒன்றும் அருந்தொழில நூல் மரப்ப காவலன் காவான் நாட்டை ஆளக்கூடிய மன்னன் மக்களை காக்க தவறிவிட்டார். நாட்டிலே ஆவயம் கொன்றும் என்றால் ஆவண சொல்லக்கூடிய பசுக்கள் பால் கறக்காது, பசுமாடுகள் பால் கறக்காது. சரி, அருந்தொழில நூல் மரப்பர் அந்த பிராமணர்கள் அதிகாலையில் எழுந்தரித்து அவனி செழிப்புக்காகவே வேதம் ஓதுவார்கள். அதிகாலை இந்த அதிகாலையா அதான் அதிகாலை. அதிகாலைன்னா 4:30 மணி 4 மணிக்கு இல்ல, 4 ஆமா, அதான் அதிகாலை. 3 மணிக்கு மேலே அதிகாலை தான். அப்பதான் எண்ணிக்கை பிள்ளைகளே பரவண்ணா அதிகாலையிலே எழுந்தரித்து அவனி செழிப்புக்காகவே வேதம் ஓத வேதம் ஓத அவர்கள் மறப்பார்கள். ஆமா, அவர்கள் வேதம் ஓத மறப்பார்கள். சிவனாலயம் விஷ்ணு ஆலயத்தில் பூஜை நடக்காதப்பா. அடியார்களுக்கு பூஜை இல்லைன்னா வானிலிருந்து மழை பொழியும், வயல் செழித்து நெல் விளையும். குறிப்பிட்டாலே பஞ்சவந்து சேர்வன சொன்னார் திருவள்ளுவர், தெய்வ புலவர் திருவள்ளுவர். அவருடைய வாக்கின்படி அந்த மன்னன் செய்த பாவம் மக்கள் குடியேற்றார்கள். எப்படி தெரியுமா? நாளியது ஒரு என்னை
12 வருஷம். 12 வருடம். ஆமா. இரண்டாம் மன்னன் ஐயா. யாருக்கு படிச்சப்பா? அவன் டீச்சர்ல படிச்சிருக்கான். ஊட்டி பாரு கணக்கு சரியா வரும். ஈரானும் மன்னன் தான், முன்னாலும் மன்னன் தான். அவன் அது 2 தான். அழகா படிச்சிருக்கான். ஆமா. 12 வருடம் நாட்டுல மழை இல்லைன்னா நாடு எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்குமா? 12 வருஷம் மழை இல்லைன்னா குடிக்க தண்ணி கிடைக்குமா? ஆடு மாடு கிடைக்காது. ஒரு வருஷம் 2 வருஷம் நாள்லயே மழை இல்லைனாலே எப்படி இருக்கு? தீ பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆமா. என்னவோ அங்க கேரளால மழை பெய்யறதுனால இங்க அப்படி கொஞ்சம் சில்லுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பன்னீர் தெளிச்ச மாதிரி இருக்கு. அப்படியா? அப்படி இருக்கின்ற போது அந்த 12 வருடம் பஞ்சத்திலே ஜனங்கள் எல்லாம் எப்படி பரிதவித்தார்கள்? தங்க நல்ல நகைகள் எல்லாம் வித்துண்டு தாங்க உண்ணாத பஞ்சத்திலே ஜனங்கள் எல்லாம் தவித்துக் கொண்டு இருக்கும் போது வடுவாக அல்லறக்கார சபையை கூட்டினார். கூட்டி தங்க நகைகளை தவிட்டுக்கு வித்து சாப்பிட்டாலும் சரி, வேற பொருளுக்கு நீங்க வித்து சாப்பிட்டாலும் சரி, எனக்கு சேரக்கூடிய கப்ப பணம் உடனே கொடுக்கணும். கப்ப பணம் கொடுக்கணுங்க. கப்ப பணம்னு என்னது? ரோட்டு வரி, மின்சார வரி, தண்ணி வரி, வயக்காட்டு வரி, நிலத்தீர் வரி. இட்லி வரியா? என்னது? 2 இட்லி சாப்பிட்டாலும் வரி கொடுக்கணும். அந்த காலத்துல கப்பம், இந்த காலத்துல வரி, எல்லா வரியும் வாங்கிட்டு. ஆமா. எப்பாற்பட்டாலும் சரி, எனக்கு சேரக்கூடிய கப்பவனும் உடனே கொடுக்கணும் அப்படிங்க. 12 வருஷம் மழை இல்லையே, நாங்க எப்படி ஆமா பார்த்தாரு. இது செய்தா தெரியுமா? தேசம் செழிக்கல, செந்தல் கண்ணல் விளையவில்லை. ஆகையினால் கப்பப்பணம் கொடுப்பதற்கு கையில் காசு கிடையாது. அடுத்து நல்ல வருடத்திலே இந்த ஆண்டவன செயலாலே அடுத்த வருஷத்துல ஆண்டவருடைய செயலாளர் மானமோ மழை பொழிந்தது, வயல் தெளித்து விளைந்த
வட்டி போட்டு தரோம். நீங்க வட்டியும் போட்டு தர வேண்டாம், குட்டியும் போட்டு தர வேண்டாம். அப்போ இப்பவே கொடுத்தோம்னு கட்டாயம். இந்த வட்டினா சரி, சரி குட்டி தப்பி தப்பா நினைக்க கூடாது. வட்டினா தவறாம கொடுத்தா வட்டி, மாசம் தவறாம கொடுத்துடணும். வட்டி அந்த தவணை தவறிட்டு வைக்க வட்டி குட்டி போடும். வட்டி குட்டி அந்த வட்டி தான் குட்டி போடுது. வட்டி அப்படியே வட்டியா இருந்து முதல்ல காட்டுவான், முதல்ல சேர்ப்போம். அதான் வட்டி. வட்டி வேண்டாம், குட்டி வேண்டாம், அப்படியே ஏற்றுப்பான். மின்சார வட்டி வட்டி கொடுப்பான் போல இருக்கு. மின்சார வட்டி, ஸ்பீட் வட்டி, இதெல்லாம் நிறைய வட்டிகள் இருக்கு. ஆகையினாலே எப்பாற்பட்டாலும் சரி, இப்பவே தாங்க அப்படிங்க கட்டாயம் இப்பவே தந்துடணும். ஆமா சரி, கையில மணியில இருக்கிறோம், பயந்து கொடுத்தாச்சு, கொடுக்குறான். சரி, கொடுக்க இயலாத படுவாம நினைச்சுதான் தெரியுமா, நம்ம பணம் கொடுக்காத அரசு பணம் கொடுக்காத அரசர்கள் என் வலுவாவி தூணுக்கு தூணு கட்டி அடைஞ்சிட்டா. எதுக்கு கட்டி ஓட அறையில ஓடிடக்கூடாது. ஆமா, ஓஹோ, ஆமா, அடித்த அடி ஒரு பட்டத்து மந்திரி கூட யார்கிட்ட வரி கேட்டா சந்தைக்கு வாடான்னு வாழ எதுக்கு காசு பார்த்தார் வல்லரகம் கையிலோ காசு கிடையாது, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. வறுமையை அறியாத அரசு இருந்தால் என்ன போனால் என்ன என்று அவனி 56 சரவர்களும் அப்படியே தகதகன்னு வந்துட்டாங்க. ஒண்டியே நிக்க அழக ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது. 6 பேர் சேர்ந்து இசைச்சாதான் ஓசை இல்லையா? ஆகையினாலே திக்கத்தவருக்கு தெய்வம் தான் சாட்சி. ஆமா, ஏன்னா ஒரு கஷ்ட காலம் வரும்போது கடன் நினைப்பான். ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னு வைங்க, சாமி எங்கெல்லாம் இருக்குன்னு பாப்பாரு, ஒவ்வொரு ரூபா கூப்பிடுவான், காப்பாத்தியா கஷ்டகாலம் வருது. 500 ரூபாய் பேக்கர் வச்சுக்கிட்டு அப்படியே சல்லுன்னு கண்ணு தெரியாம பைக்கு ஓடிட்டு போவோம். சிகரெட் பாக்கெட் ஒண்ணு பையில ஆமா போவான். சட்டுன்னு ஒரு பாலத்துல முட்டுவான், காலு உடைஞ்சிரும், ஐக்கியம் கிடப்பான். அதுக்கப்புறம் ஜாமீன் நினைப்பான், காலை எப்படியாவது காப்பாத்தி கிடப்பு. வந்தேன் கால் ஒட்டி வச்சு அப்படின்னு கடவுளை நினைப்பான். அப்ப அரக்கனுக்கும் கஷ்டகாலம் வருது. அப்பதான் ஆண்டவன் நினைக்கிறான். ஒரு நாள் ஆண்டவன் நினைக்கல, எல்லோரும் ஏற்று வந்துட்டாங்கல்ல, என்ன செய்ய முடியும்? ஆமா, அப்பதான் மனசுல நினைக்கிறேன். என்ன நினைக்க தெரியுமா? கதிபதியே
அதிபதியே காணாவில்லை. மறுத்து போர் செய்ய படைபலன் இல்லை. ஆமா. இல்லை படை நமக்கு என்று சொல்லி இருந்து நினைத்தான் வல்லரக்கன். ஆமா. பார்க்கிறான் அலரகம் பார்த்தா ஆண்டவனை நினைத்து அழகான ஒரு தபம் செய்து அவனில் 86 தேச அரசர்களை ஜெயிக்க வேண்டும். தவம் செஞ்சா வரம் கொடுப்பாரு. அந்த வரத்தை வச்சு தீர்த்தியவன் பாருங்க. ஆமா. இது என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்கிறான்? ஆண்டவன் நோக்கி தவம் இருக்க வேண்டும் என்று அரக்கன் நாடு விட்டு நகரம் விட்டு தேசம் விட்டு வருகிறான் பாரு. ஆரணிய வனத்திற்கே வருகிறான். எதுக்கு வர்றாரு? படுத்து வரங்கா. படுத்து வரங்கன்னா ஆண்டவனை பார்க்க முடியுமா? எப்படி தவம் இருக்கிறான் பாரு. எப்படி மாடி மாட்டுடு நீத்து காப்பணிந்தான் நீல ஒளியும் வெட்டி அக்கினிய தான் வளர்த்து அக்கினிக்கு அபிராதியில ஆயர் மோளம் கம்போ நாட்டி கம்பத்தின் மேல் பலகையை போட்டு ஓட்டிக்கொண்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்யறானப்பா? ஆமா, நல்ல பலகை அதாவது ஆம பலகையின் மேல் அழகு செப்புகுடத்தின் மேல் செப்பனி தேங்காய் மேலே ஒரு எலுமிச்சை கனியை வைத்தான். எலுமிச்சை கனியை இலையை கொண்ட பாக்கு வைத்தான். பாக்கு குண்டுமணி பழுப்பு கொடிமலர் சிறுகடுகு சிறிய சீரகத்தை ஊன்றி சீரகத்தின் மேல் செவதலை புஷ்பம் வைத்து செவதலை புஷ்பம் மேலே செம்பு நிறுத்தி அவர்கள் எப்படிதான் இருக்கிறான்பா. தூசி மணமேல் ஒரு காலம் உச்சம் தலைகீழாய் கால்கள் மேலாடிக்கான். தலைகீழ அடிக்கா தவம். தவம் இருந்தாலும் எப்படி இருப்பா? ஒரு நாள் தவம் இருந்து மறுநாள் வீட்டுக்கு வந்து ஆமையா ஆஹா வந்து சாப்பிட்டு போட்டு கஷ்டமான வேலை. இப்படி எல்லாம் அடிச்சுட்டு தூங்கி அடிச்சுட்டு மறுநாள் போய் போனா ஆண்டவனை பார்க்க முடியுமா? முடியாது. தவம் முக்கிய அடையாது. தவமும் முக்கிய அடையாது. கடவுளையும் பார்க்க முடியாது. எப்படி தவறுக்கா தெரியுமா? உண்ணாமல் உறங்காமல் என்ன தண்ணீர் விட முடியாமல் நல்வதும் முடியாமல் காக்கணும் மலையென்றும் வாராமல் காக்கணும் மலையென்றும் வாராமல் கையெல்ல வசையில் வாராமல் காற்றென்றும் மலையென்றும் வெயிலென்றும் வாராமல் உண்ணாமல் உறங்காமல் உண்பரை நோக்கி தவம் இருக்கிற போது அரக்கனுடைய தவசினை கைலாசம் போய்கிட்டு நின்று ஆடுது. ஏன் ஆடுது கைலாசம்? ஒரு வேலையில் அப்படியா? அந்த குளத்தாங்க தாண்டனோடு எவ்வளவு சேர்ந்து காத்து எடுத்து. ஆமா, ஏன்னா நம்ம கார் போதே எல்லாம் வளர்ச்சி இருக்கிய ஏத்திரு. ஆமா, என்ன ஆடு என்ன வேலை
கைலாசமே கிடைக்குன்னு ஆடக்கூடிய அளவுக்கு தவந்திருக்கிறாங்க. எப்பேற்பட்ட கெட்டிக்காரன். பெரிய கட்டிக்காரன். ஆமா, எப்பேற்பட்ட கெட்டிக்காரனுக்கு நாம் சென்று அங்க வரம் கொடுக்கக்கூடாது. கூடாது. ஆமா, அவன் அழைத்துக்கு வரணும்னா ஒரு ஆள் தேவை இருக்கு. ஆள் வேணும். ஆமா, யார் அனுப்பணும்னா என்று யார் அழைத்தா தெரியுமா? யாரை அழைக்கணும்? நந்தி பகவானை அழைத்து சரி. நானவன் நந்தி பகவான் இடத்திலே, அதாவது ஆரணிய வடத்திலே அரக்கன் ஒருவன் தவம் இருக்கிறார். அவருக்கும் பக்தரை கைலாசத்துக்கு அழைச்சிட்டுவான் என்று சொன்னபோது அப்படியே ஆகட்டும் என்று நந்தி பகவான் கைலாசத்தை விட்டு ஆரணிய வடத்திலே வந்து அங்க என்ன செய்யறார் தெரியுமா? அரக்கன் முன்னாடி ஏறிட்டு பார்த்தான். மனசுல நினைக்காது நந்தி பகவான் எப்படி? அவன் அரக்கன் குலத்துல சார்ந்திருந்தாலும் அவன் அரக்கன் என்று நாம் அழைக்கக்கூடாது. கூடாது. அதான் ஔவையார் சொல்லியிருக்கிறார். எப்படி? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் முன்னையில் பிறந்த கரியமால் அலைகடலில் துயின்றோர், அலைகடலோ குருமுனிக்குள் அடக்க குருமணியோ கும்பத்தில் பிறந்தோ, கும்பமோ புவியில் சிறுமன் புவியோ அரவனின் ஒருதலை பார், அரவமோ உமையால் சிறுவிரல் மோதிரம், உமையாளும் பகவானுக்குள் அடக்க பகவான் அவர் தொண்டருக்குள் அடக்க கொண்டரும் பெருமையை சொல்லவும் பெரிதே என்ற என்று ஔவையார் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நம்ம அரக்கன் என்று நாம் அழைக்கக்கூடாது. தொண்டன் என்று மதித்து அழைக்க வேண்டும் என்று அரக்கனை எப்படி அழைத்தார் தெரியுமா? கீழிறங்கும் என்ற வார்த்தை கேட்டு அரக்கன் காதிலே கேட்டு 1000 அடி கம்பத்துல இருந்து மலமலாடி கீழே இறங்கிட்டா. இறங்கி என்ன செய்தார் தெரியுமா? தீ வந்தான் முடிவணங்கி நமஸ்கரித்தான். மலரடிய மகாதேவா மலரடிய தொழுதான். மகாதேவா சரணம் என்று கும்பிட்டு நிற்கான். மகாதேவா சரணம்னு கும்பிட்டான். ஏன் அவன் மகாதேவா சரணம் கும்பிட்டான்? வந்துட்டான்னு நினைச்சிட்டாரு. யாரு? தம்பி வரம் கொடுக்கணும்னா கடவுள் தானே வந்திருப்பாரு. பகவான் தான் வந்திருப்பாரு. அவன் பின்ன கடவுளை பார்த்ததில்லை. பகவானே ஒரு நாளும் பார்க்கல. வரம் கொடுக்கிறாருன்னா பகவான் தானே வந்திருக்கணும் அப்படின்னு பகவான் கும்பிட்டுட்டான். பகவான் நினைச்சு கையெழுத்து கும்பிட்டுட்டான். பார்த்தா நந்தி பகவான். பகவான் அடே வாவி, நான் பகவான் இல்லப்பா. நீ வணங்கக்கூடிய பகவான் நான் இல்லப்பா. அப்படிங்க யாரு? அந்த காவல் புரியக்கூடிய நந்தி பகவான். கைலாசத்தில் காவல் புரியக்கூடிய நந்தி பகவான் வந்திருக்கப்பா. உன் தவணனை வச்சு கைலாசத்துக்கு அழைச்சிட்டு வா சொல்லியிருக்கார் பகவான். சரி. வருகிறாயான்னு கேட்டான். இதுக்குத்தான்
நிறைய 12 வருஷம் உண்ணாம உறங்காம தண்ணீர் குடியாம அடே அப்பா. என்றும் வெயில் என்றும் மழை என்றும் பாராம ஏ அப்பா கடுத்தவன் வருகிறேன் என்று சம்மதித்து ஆமா. நந்தி பகவான் வல்லரக்கன் கைலாசத்திற்கு வந்து சரி. ஆண்டவனை கண்ணாலே கண்டு கண்டு ஆண்டவனிடத்திலே வரம் வாங்கி கொண்டு வரத்தை வாங்கிக் கொண்டு என்ன வரம் வாங்கினான் பாரு. என்ன வரவாங்கிறான் பார். 3 வெள்ளை எடுத்து கண்ணனை எடை நினைத்து உடை இணைத்து 3 தன சிரசை சுத்தி சுத்தி யார் சிரசில் நீட்டுதியோ ஆமா. தலை துண்டா போயிடும். அப்படியா? எந்த பொருளுமே நின்னாலும் அழிஞ்சு போகணும். அப்படின்னு வரத்தை கேட்டான் பகவான் கொடுத்தார். கொடுத்தாச்சு. வரத்தை வாங்கிட்டான் பாவி. சரிடா. ஆமா. ஏன்னா வரம் கூட கேட்டா கொடுக்காத செய்யணும். ஆமா. முன்ன யோசனை இல்லாம கொடுத்துட்டாரு. கேட்ட வரத்தை கட்டி வரும்னு நினைக்காம ஜம்முன்னு கொடுத்துட்டாரு. ஆமா. வரத்தை வாங்கினால் கைலாசத்திலிருந்து 10 படி கீழே இறங்கணும். இறங்கிட்டாரு. ஒரு யோசனை வந்துட்டு. ஆமா. ஆமா. சாமி வரம் கொடுத்திருக்காரு. எப்படி கொடுத்திருக்காரு? பெரிய பட்டணமா கட்டி தரையில தூக்கி உடனே இருந்தாரா? இல்லன்னு சரி. ஒரு வரம் தந்திருக்காரு. ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. அவன் இந்த வாக்கை நம்பிக்கொண்டு சரி. பூலோகத்துல போய் ஆமா. பகைவர் முன்னாடி வரா சண்டைக்குன்னு ஒரு 3 விரல் நீடுன்னு வச்சுக்கோ. ஆமா. எதிரே இருக்கிற துண்டா போனா போச்சு. இல்லைன்னா உருவான வச்சுக்கோங்க. தூக்கி போட்டு மிதிப்பான் அடிப்பான். அப்ப பகவான் எடுத்தாங்க வருவாரா? கஷ்டமான வேலை அதெல்லாம் நடக்காது. இனிமே 12 வருஷம் தவிர இருந்தாலும் பகவான் வருவார். நிச்சயம் நிச்சயம் உண்டா? நிச்சயம் கிடையாது. இல்ல. அப்ப அவர் கொடுத்த வர இப்ப சோதனை பண்ணி பார்க்கணும். பார்க்கணும். இந்த நல்ல வரம் மாத்தியே வரமா? வரம் கொடுத்துருக்காரா கொடுக்கலையா? ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கினா டெஸ்ட் பண்ணல. டெஸ்ட் பண்ணணும். எப்படி? ஒரு பேனாய் வாங்கணும். ஒரு பேனாயா? பேனா பவுண்டன். எனக்கு ஒரு பேப்பர் கொடுங்க. ஆமா. எழுதி பார்க்கணும். எழுதி பார்க்கணும். நல்ல இருக்குதா? இல்ல நல்ல எழுதுதா? எழுதுதான் பார்க்கணும். அது பேனா 10 ரூபா பேனாலும் 5 ரூபா பேனாலும் எழுதி பார்க்கணும். ஒரு பல்ப் வாங்கணும். பல்ப் வாங்கணும். ஓடுற மாட்டி சுவிட்சே போடணும். எதுக்கு? எழுதிதா? எரிதா எரியலையா? தீ பிடிக்க பாருங்க. இவன் பல்பா தீ பிடிக்க தீ பிடிக்கலாம். பல்ப் இருக்குதான்னு பார்க்கணும். டெஸ்ட் பண்ணணும். ஒரு ரேடியோ ஒரு ரேடியோ வாங்கணும். போடணும். படிக்கா ஒரு வாட்சை வாங்கணும். ஆமா. கீழே விட்டு பார்க்கணும். எதுக்கு கீழே விடணும்? ஓடுதான் அதுக்கே நிற்கும். இது வாங்கிக்கிறாங்க ஓட இது வாங்கி ஓடுதுங்கிறாங்களா? அது ஓடதான் செய்யுது. ஓடுதா? முள்ளு சுத்தணும். முள்ளு சுத்தணும். வேற உள்ள முள்ளு இருக்குல்ல, இது எந்த பொருளை வாங்கினாலும் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணணும். அடுத்தால மண்பானை வந்து அது பெரிய ஆளுதான். எப்படி? மண்பானை வாங்கினா கீழே போட்டு பார்க்கணும். இதை கொட்டி பார்த்து வாங்குவாங்க. கீழே போட்டு பார்க்கணும். இப்போ உள்ள காலங்கள்லாம் அப்படிதான். ஏன் உடஞ்சி போடுவேன்? தப்பு தான் வாங்கணும். உடஞ்சின்னா வேண்டாம். எந்த வகையில வாங்கினாலும் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஆமா. நம்ம 12 வருஷம் கடுமையான தவறு இருக்கும். இந்த வாரம் நல்ல வாரம் பார்க்கணும். என்ன செய்தான் தெரியுமா? அங்கும் இங்கும் தோன்றே நீட்டிலான்னு பார்க்காங்க. துண்ட போகுதா போகலையான்னு பார்க்கான். சுத்தி சுத்தி பார்க்க ஒருத்தர் இல்லை. எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. எவ்வளவு இருக்காங்க? லட்சக்கணக்கில் இருக்காங்க. இவ்வளவு இருக்காங்க. அவன் ஏறி இப்போ தேவாதேவர் நாட்டுவர் துன்புறுவர் அனைவரும் இருக்காங்களே. அவர்களை ஒருவரை தூண்டக்கூடாது. ஒரு பலனும் கிடையாது. அவரை தூண்டினா கிடைக்காது. ஆமா. சரி. ஆகையினாலே வரம் கொடுத்திருக்காரு ஈஸ்வரன். கடவுளை தான் தூண்டணும். போட்டு தள்ளணும். ஆமா. சரி. அவரை தூண்டுங்கன்னு வச்சுக்கோ. என்னெல்லாம் கிடைக்கும் தெரியும். என்ன போகுது கிடைக்கும். கடவுள் அவர் இறந்து போனார். இறந்து போனார். கைலாசம் நமக்கு தானே தானே. கடவுள் அவர் ராமன் தானே ராமன் தானே. பகவா இறந்து போனால் கைலாசம் நமக்கு. கைலாசம் நமக்கு தானே. கடவுளை இறந்து போனா நமக்கு தான். ஆமா. எல்லாரும் ஒரு காணும்னு நிற்பாங்க. இல்லையா? ஆமா. பகவா இருந்தா கைலாசம் நமக்கு. சக்தி பார்வதி நமக்கு தெரியும். நமக்கு கொண்டாடி இது பார்வோ பொண்டாட்டியா?
அப்படின்னு வல்லாருங்க நினைக்காரு. உறவா இறந்து போனா அப்ப பார்வதி நம்ம கொண்டாடி தானே நமக்கு தேவி. தேவியோ பொண்டாட்டி நிறைய இருக்கு அவளுக்கு. அது நிறைய இருக்கு. ஆமா. தேவி நமக்கு தேவி. சரி. ஆமா. பார்வதி நமக்கு தேவினா பார்வதி மற்ற பிள்ளைகள் யாரு பிள்ளையே நமக்கு தான். பாரு பிள்ளை ஆமா அந்த மூத்த மகங்கன பாரியோ இளையும் மகன் வேள எதிரில் சரணம் சும்மா விடலாமா சும்மா விடலாமா